வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிரெட் பக்கோடா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதில் பாதி அளவு மல்லி, சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 5 சொட்டு லெமன், நைஸாக அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். 2 வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு பாதி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் அப்படியே இருக்கட்டும். பிரெட்டை 4 பக்கம் கட் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிட்டிகை சீரகத்தூள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த பதத்தில் கரைச்சி வச்சுக்கலாம். வெட்டி வச்சிருந்த பிரெட்ல அரைச்சி வச்ச சட்னி, உருளைக்கிழங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கரைச்சி வச்சிருந்த மாவுக்குள்ளே முக்கி சூடான எண்ணெயில் மிதமான தீயில வச்சு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரெட்டை அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா அரைச்சி வச்ச சட்னியில் 2 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மின் சட்னி ரெடி ஆகிடும். தொட்டு சாப்பிட இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க லைக்கையும் தட்டிடுங்க.